அனைவருக்கும் வணக்கம். ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் வாங்க. முதல்ல துணியை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜாக்கெட்டுக்கு வந்து சுருக்கமே இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஆம்கோலுக்கு இந்த ஆம்கோலுக்கும் அளவு பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது? 18 வருது. அதில் பாதி வந்து 9.25 ப்ளஸ் 1.5 வந்து தையலுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இதை மடிப்பு பண்ணிடணும். முதல்ல மடிச்சுட்டு 9.25, அடுத்து 1.5 வந்து தையலுக்கு. இப்போ பின்னாடி ஒயரை எடுக்கணும். பின் ஒயரம்தான் முதல்ல எடுத்துக்கணும். அதை தான் முன்னாடி அப்படியே வரும். இப்போ வந்து இது சாதா ஜாக்கெட்டுன்றதுனால 2 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே வந்து ஃபுல் ஒயரம் அப்படியே வச்சுக்கணும் 13. இது வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ சுருக்கம் இல்லை அது கீழே வந்து நம்ம நேர் பண்ணிக்கிட்டு அதை ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். இது ஷோல்டரையும் வந்து குறிச்சிக்கலாம். இப்போ வந்து எப்போவுமே வந்து நம்ம சைடு வந்து வச்சு அதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு மேலேயும் அதுக்கு மேலே குறிச்சிக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஷோல்ட்ரு அதே அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். 2 பக்கமும் கழுத்து சைடும் அதே போல் தான் கரெக்டான அடையாளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச்சு எப்படின்னா நம்ம தையலுக்காக அந்த முன்பக்கத்தில் வந்து இப்போ பாருங்கள் இதை அடையாளப்படுத்திக்கிட்டு இதுலேருந்து இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இப்போ இதுதான் வந்து தையலுக்கு. ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை இங்கேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப் வச்சு இப்போது நம்ம வந்து கை சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம அடையாள ஜாக்கெட்டை வச்சு பார்க்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது, அதை அப்படியே குறிச்சிக்கலாம். இப்போ அடையாளத்துலேருந்து அடையாளப்படுத்திடலாம். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னா அதையே பாதியாக மடிச்சுட்டு அது கரெக்டாகவும் நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லையா பின்னாடி, அதுக்கு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு. இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. கட் பண்ணிடலாம். எப்பயுமே துணி வெட்டும்போது வந்து நம்ம கத்திரியை வந்து வெளியே எடுக்கவே கூடாது. நம்ம அப்படியே வந்து வெட்டிடணும். வெட்டியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு இது வந்து அப்படியே மேலே போட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி துணியில் மடித்து போட்டு வரைஞ்சிட்டு இப்போ வந்து முன்னாடி இருக்கிறது இல்லையா அந்த ஷேப்பு, அதுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கலாம். அப்படியே துணி இழுக்காமல் வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையலுக்காக விட்டுட்டு மேலேருந்து பாருங்கள் ஷோல்டர்லேருந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே கொக்கி சைட்லேருந்து தான் பண்ணணும். அது வந்து அப்படியே பண்ணிவிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கு. இப்போது இந்த சைடு இருக்குது இல்லையா, அந்த வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நம்ம அந்த ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துலேருந்து எவ்வளோ வருது இப்போ வந்து இன்ச் டேப் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 3 வருது. இப்போ 3 வந்து அப்படியே அடையாளப்படுத்திக்கலாம். பண்ணிவிட்டு 1.5 இந்த பக்கம் 3 இன்ச்சு வந்து நம்ம அடையாளப்படுத்தி இந்த பக்கம் வந்து 1.5, அந்த சைடில் 1.5. இப்போ இது வந்து 3 இன்ச்சு அளவுக்கு வரும்.
இப்போ இந்த அடையாளத்தையே கூட நம்ம வந்து பின் உயரம் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணோமா கூட நம்மளுக்கு முன் ஷேப் அப்படியே வந்துடும் அழகாக. இப்போ இது பாருங்கள், நேராக கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்போது கொக்கி சைட்லேருந்து 1 இன்ச் 1.5 இன்ச்சும் இது மாதிரி குறிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஷேப்புக்கு இது 1.5 இன்ச் இது இந்த பக்கமும், அதே மாதிரி அந்த சைடும் 1 இன்ச்சு குறிச்சிட்டு நம்ம வந்து இப்போது நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேப் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரியான ஷேப் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் இது வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆம்கோல் வந்து எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. கொக்கி சைடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து வந்து ஒரு இன்ச்சு விட்டு இல்லையா, அது வந்து 1/4 இன்ச்சு போயிடும். அதில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ இது வந்து 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து 1.5 வச்சோமாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பார்க்கலாம். இப்போ வந்து புதுசாக வெட்டுறவங்களுக்கு வந்து ஷேப் வராது, அதனால் கோடு போட்டுக்கலாம். இப்போ ஷேப் வரைஞ்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அழகாக அப்படியே ஒரு ஷேப் வரைஞ்சிடலாம். அதை அப்படியே கட் பண்ணிடணுமா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஷேப் கோடு போட்டுக்கலாம். இப்போது இதில் எந்த அளவு இருக்கோ, சில பேருக்கு வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம அந்த அளவு ஜாக்கெட்டை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து 2.25 இருக்குது, அதே அளவு வச்சிருமாக்கா இந்த 2 குறிச்சிட்டோமாலே ஆம்கோல்லேருந்து நம்மளுக்கு ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ கட் பண்ணிடலாம். கழுத்து வெட்டும்போது எப்பவுமே கத்திரியை வெளியே எடுக்கக்கூடாது, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும் அழகாக. இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வெட்டிட்டு நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு வந்து இப்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆம்கோல் வந்து முதல்ல வந்து நான் சாதா ஷேப்பு வெட்டுறேன், அதுக்கப்புறமா வந்து எப்படி ஷேப் வெட்டுறோன்னு பார்க்கலாம். முதல்ல இது வெட்டிடலாம். இது வந்து இப்போ பேக்கில் வெட்டணும் இல்லையா, அந்த அளவே தான். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் இது மட்டும் கொஞ்சம் கொடாஞ்சி எடுக்கணும். அவ்வளோதான். இது கொஞ்சமாக எடுத்துட்டோமாக்கா இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம டாட் பிடிக்கணுமோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டோமா நம்மளுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் மாறாமல் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் ஷேப் வந்து மாறாது, 2 ஒரே அளவாக வரதுக்காக இது இந்த கட் பண்ணிட்டோமா கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் ஏறத்தாழ இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ சில பேருக்கு தெரியாது இல்லையா எந்த பக்கம்னுட்டு. இப்போ நம்ம அர்க்காத் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து மேலே ஒரு 2.25 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கீழே அப்படியே மடித்து நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டோமா பாருங்கள். அதே மாதிரி ஊக் சைட்லேயும் அந்த மாதிரி பண்ணிட்டோமா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பட்டி ரெடி பண்ணிடலாம். பட்டி வந்து 4 இன்ச் பட்டி தான் இது.
ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் வச்சுக்கிட்டோம். நடுவில் வந்து ஒரு 3.25 இருந்தால் போதும். அந்த லாஸ்ட்டில் வந்து 3.5 வச்சுட்டோமாக்கா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப்படியே நம்ம இந்த அளவே வந்து பெரும்பாலும் ப்ளவுஸுக்கு இது கரெக்டாக பொருந்தும். இது பேரே வந்து 4 இன்ச் பட்டி தான், அழகாக இருக்கும். இது வந்து ஸ்டிப்புக்காக ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது நடுவில் எதுனா வேறு கிளாத் வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த துணியே நிறைய இருந்ததுன்னா இதையே வந்து 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து தோராயமாக கூட உயரத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது தைச்சிட்ட பிறகு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட கை பார்க்கலாம். கையோட சுற்றளவு இது வந்து 1.5 இன்ச்சு விடணும். கீழே மடித்து தைக்கிறதுக்காக, தையலுக்காகவும் 1.5 இன்ச்சு விடணும். இந்த உயரத்துலேயும் வச்சுட்டு தையலுக்காக கொஞ்சம் விட்டு அப்படியே ஷேப் வரைஞ்சிட்ருங்க. இப்போ இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப் எடுக்கணும் கொஞ்சம். அது எப்படின்னா அதை பாருங்கள். 2 துண்டை முதல்ல எடுத்துக்கிட்டு அது பின் துண்டு, இது முன் துண்டில் மட்டும் நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட கையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். பேக் பீஸு முதல்ல பேக் பீஸ் வச்சிடலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு பீஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து பட்டி. இது வந்து இதுவும் வந்து ஊக் பீஸும் நூல் பீஸ் கட்டுறது வந்து இது 4 பீஸ் கட் பண்ணி வச்சது பட்டி. இப்போ வந்து அடுத்து வந்து கை. இது வந்து ஊக் பட்டி. இது வந்து கழுத்துக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்காக முதல்லையே நம்ம இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த துண்டு துணிகளையும் சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஏதாவது ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த துண்டு